திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுகவை கூட்டணியை சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை. ஸோ வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிடுவாங்க. இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சிடணும் அவங்களும் துப்பாக்கி எட்டு வர்றாங்க, ஏக்க படிச்சு விட்டாங்க, பீரங்கி எட்டு வர்றாங்க. ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு எல்லாரும் வரிசையில் கூட்டு வச்சுட்டு மொத்தம் 38 பேர் எல்லாம் வரிசையில் இருக்கீங்க, எல்லாம் ஆல் ரைட், எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ண நம்ம இதில் என்னென்ன எந்த கூட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் அவர் அங்கே இருந்தாங்க. நான் பார்த்து இவங்கெல்லாம் சேர மாட்டாங்களே, அவங்களும் உட்காந்துருக்காங்க, எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு, எல்லாத்தையும் முடியுது. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நமக்கு. ஸோ இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. கலைஞர் கூட பல சமயங்களில் கூட்டணி பற்றின ஒரு சீட்டு அலோகேஷனில் இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கறது இல்லை, எல்லாரும் இருக்கிறது எடுத்துக்கிறது அப்படின்னார். தமிழக முதலமைச்சர் சீட்டு கொடுக்கும்போது 2019 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தார். அப்போ நான் உண்மையிலே நினைச்சேன், வெளியும் சொன்னேன், 10லாம் ஓவருங்க, இப்படி அங்கே கொத்தா அள்ளி கொடுக்கறது அவ்வளோ தூரம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு. 4 பேர் மட்டும் கேட்டுட்றாங்க. அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கரெக்டாக சொன்னாங்க, மற்றவங்க அமைதியாக இருக்காங்க, கூட்டணி கட்சி பேசாமல் சொல்லக்கூடாது. அப்போ 10 கோடி கொத்தா கொடுக்கணுமாங்கன்னு யோசிச்சேன். ஆனால் என்ன ஆகி போச்சு, மொத்தமாக 39 தூக்குனார்ல, அப்போ அந்த 10 சரி கணக்காகி போச்சு. அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப கிளீனாக இருந்தார் பாருங்க. 2024 வரும்போது சரி, போன முறை கொடுத்த மாதிரிலாம் இந்த முறை கிடையாது, அது ரொம்ப இறுக்கி பிடிச்சிடும். இந்த முறை அதே மாதிரி கொடுத்தார். இவ்வளோ தாராளமாக இருக்கிறாரு. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமான மல்லுக்கட்டு நடக்க போகுது அப்படின்னா, 21 சட்டமன்ற தேர்தலில் ஆளுக்கு 6 சீட்டு மடக்கிட்டார். ஆடி போயிட்டோம். நம்ம இவ்வளோ குறைவாக எப்படி ஒரு சீட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே யோசனையாக போச்சு. நான் அநேகமாக கூட்டணி முடிஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சுன்னு நினச்சேன். என்ன பேசுனாங்களோ, என்ன சொன்னாங்களோ, என்ன சமரசம் பண்ணாங்களோ அத்தனை எங்கள் அண்ணன் வைகோலாம் பயங்கரமாக கோவப்பட்டுருவார் நினச்சேன். கோவப்பட்டார், அப்புறம் சரியாயிட்டார். 2 கம்யூனிஸ்ட்காரங்களும் கோவப்பட்டாங்க, சரியாயிட்டாங்க. இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு அது தமிழக முதலமைச்சர்கிட்ட இருக்கு. பயங்கர ஆச்சரியமாக